கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 24:48. என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய வேலைக்காரனை ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் கொள்ளும்படி அவனை அனுப்பும்போது அவன் ஜெபித்து எல்லா காரியங்களும் சரியாய் நடந்தவுடனே தன்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை அந்த இடத்திலே ஸ்தோத்தரித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் உங்களை சரியான திசையில் சரியான ஜனங்களுக்கு நேராக வழி நடத்துவார். நீங்கள் எந்த வேலையில் சேரணும், எந்த பிரிவில் படிக்கணும், நீங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ளணும், இதையெல்லாம் கர்த்தர் தீர்மானிப்பார். அது மட்டுமல்லாமல் ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு செல்லுகிற நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இது எல்லாமே கர்த்தர் உங்களோடு அமர்ந்த மெல்லிய சத்தமாய் பேசுகிற சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உண்டாகும். பிரியமானவர்களே, சிலர் தங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தடுமாறி தவறான தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அதனால் சிலருடைய திருமண வாழ்க்கை கூட சிதைந்து போயிருக்கிறது. தங்களுக்கு பொருத்தமில்லாத வேலையிலே சேர்ந்து அந்த பொல்லாதவர்களுடைய கைகளில் சிக்கி தவிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமலும் தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டிருக்கிற அந்த திட்டங்களை பற்றி அறிய ஒரு ஆர்வம் இல்லாமல் செயல்பட்டதுனால தான் இது எல்லாமே அவர்களுக்கு உண்டானது. தேவனுடைய ஆலோசனைகளை கேட்பது மிகவும் அவசியம் அப்படின்றத அவங்க உணரல. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களோ ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனையின் வார்த்தைகளுக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை கொடுத்து நேர்வழியாய் உங்களை நடத்துவார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னே நின்று நீ நடத்துகிற தேவனப்பா. பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உம்முடைய வழிநடத்துதல் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய நடத்துதல் இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் முன்னேற முடியாது தகப்பனே. அதிசயமாய் நடத்துங்கப்பா. முன்னே நின்று நடத்துங்கப்பா. கூட இருந்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க நடத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி நிச்சயமாய் உண்டு. எங்களை கைவிடாதபடி நீ நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் பலத்த விதமாக எங்களை நடத்தி ஆச்சரியமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.